ஜெய் சீதாராம். அடியன் பாதுகாதாசன். வடூர் வடவாயில கைலமெட்டு வயராய் சேர்ந்த காமாட்சி கோயிலில் செங்கல்த்து பக்கத்தில் இன்றைக்கி ராமபெருமானை பற்றி பேசலாம். நல்லவங்களை பற்றி பேசும்போது தான் நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஆர்வம் உருவாகும். நல்ல கதிர் இயக்கம் நம்மளை சுற்றி இருக்கும். நாம வழி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்களை பேசும்போது, நல்ல மனிதர்களோடு பழகும்போது, நல்ல விஷயங்களையே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, இப்படியெல்லாம் பண்ணும்போது தான் நம்மளை நல்லது சொல்லுங்க. அப்படின்னாண்டா ஏதாச்சும் யோசிக்க ஆரம்பித்தோம்னா வேறு ஏதாச்சும் வந்து நம்மளை எங்கேயாச்சும் தோண மாட்டி விட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிக்கிட்டே இருக்கணும். தேடுனா கிடைக்காது எதுவுமே இல்லை, நிச்சயமாக கிடைக்கும். பகவானுடைய பாதத்தை தவிர நமக்கு வேறு எதுவுமே குறியாக இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாம வழி ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி ராமாயணத்தில் இந்த பார்க்க போகிறோம்னா இதுதான். நிறைய தவறான எண்ணங்கள், தவறான மனிதர்கள் நம்மள்கிட்ட கோச்சிக்கிட்டாலோ, இல்லை சண்டை போட்டாலோ, இல்லை நம்மளை வந்து தப்பாக அவமானப்படுத்தினாலோ, இல்லை தவறான நம்மளை நிந்தித்தாலோ, நமக்கு மனசு இன்னல் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணாலும் அவங்கள பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மனிதனுடைய இயல்பு தான். அதை ஒன்றும் மாற்றவே முடியாது. அது எப்படின்னா, இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் தான் அவங்கள நம்ம மனசு ஏற்றுக்குது. நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஏற்றுக்காது. அது வந்து மனித இயல்பு. ஓகே, மகான்கள் அப்படி எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்க எது வேணால் செஞ்சுட்டு வரோம். அது பிரபஞ்சத்தோட கட்டளை. அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டு அந்த விஷயம் தான் செய்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மகான்கள் போயிடுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி சாதாரண மனிதன், நமக்கு உள்ள குணங்கள்லாம் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, நம்ம மனசு அதை ஏற்றுக்காது. நம்மளை இப்படி திட்டி விட்டாங்களே, நம்மளை இப்படி பண்ணி விட்டாங்களே, நம்மளை பண்ணி விட்டாங்களே, அப்படி இப்படி அவங்க மேலே அப்படியே ஒரு கோபம் கொடூரம்லாம் நிறைய இருக்கும். இருக்குல்ல, இருக்குது. நான் தான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் இருக்குது. அதை வந்து எப்படி அதை களை எடுக்கிறது? களை எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் பயிர் நல்லா இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு களை எடுக்கணும். களை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி சில நபர்கள் மீதோ, இல்லை ஒரு மிருகத்து மீதோ, இல்லை ஒரு ஏதோ நம்மளை சுற்றி ஒரு ஏதோ ஒரு பொருள் மேலோ நமக்கு அது மாதிரி தவறான நிந்தனைகள், தவறான சிந்தைகள் போகும்போது, பகவானுடைய நாமத்தை அந்த டைம் அந்த மாதிரி ஒரு டாட் வருதா, அந்த மாதிரி ஒரு நினைப்பு வருதா, டக்குன்னு பகவானோட நாமத்தை சொல்ல வேண்டியதான். அது எந்த மதமானாலும் சரி, எந்த தெய்வமானாலும் சரி, ஏதோ ஒரு நாமத்தை சொல்ல வேண்டியதான். ராமா 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 ராமா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, முருகா முருகா முருகா, விக்னேஸ்வரா, அல்லா, இயேசு, அது மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் அந்த என்ன உங்கள் இறைவனை எங்கே பிறக்க வச்சுருக்காரோ அந்த இறைவனை நீங்கள் பிடிச்சிருக்கீங்களோ அந்த மந்திரத்தை அந்த மனிதர்களுடைய பேரையும் நீங்கள் சொல்லும்போது அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சு இந்த பிரபஞ்சத்தில் கலந்துருப்பாங்க. இப்போ இயேசுநாதராக இருக்கட்டும், நபிகள் நாயகமாக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, உயர்ந்த பண்பு உள்ள மனிதர்களுடைய அந்த ஆன்மா அந்த பிரபஞ்சத்தில் கலந்து இருக்கும். இப்போ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்களை சுற்றி ஒரு ஆர்வமாக உருவாகி உங்களை நல்வழிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் பேசிக். அப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது அதுதான் நம்மளுக்கு கூட வரும். இப்போ முருகா முருகா அப்படின்னு கூப்பிட்டோம்னா யாரோ ஒருத்தர் முருகன் பேர் உள்ளவர் டக்குன்னு திரும்பி வராரா இல்லையா? அப்போ அந்த நியமம் ஒழிக்கும்போது அந்த கதிர் இயக்கம் உள்ள அந்த பிரபஞ்சத்தில் கலந்துருக்கெல்லாம் நம்மளை நோக்கி வரும். இது நம்மளை பாதுகாத்துக்கும், நம்மளை தவறான வழியில் போக விடாமல் தடுத்துக்கும். அடுத்த தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்மளது பாதுகாக்கிற ஒரு கேடயமாக இருக்கும். ஆனால் நம்ம வழியாக செய்த பாவங்களோ இல்லை முன்னோர் செய்த அதெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கும்ல, அதுக்கான தண்டைகள்லாம் அனுபவிச்சு தான், அதுலேருந்து மீளவே முடியாது. அதுக்கெல்லாம் பரிகாரமோ எதுவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகணும். டெய்லி முடிஞ்சாலும் போகலாம். நித்திய கர்மாவும் பண்ணலாம், வார கர்மாவும் பண்ணலாம், வருஷ கர்மாவும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் நித்தியமாக ஏதோ ஒரு இறை ஆற்றல் உள்ள இடத்துல போய் நீங்கள் உட்காந்து அந்த ஆன்மாவை கொஞ்சம் லேசாக்கிக்கிறது நல்லது. போகும்போது 2 வாழைப்பழம், ஒரு முழம் பூ, இல்லாட்டி ஒரு பத்தி, இல்லாட்டி ஒரு தேங்காய், கண்டிப்பாக ஒரு 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய், பத்தி, வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொண்டுட்டு போவோம். அவசியம் கோயிலுக்கு போகும்போது ஒரு 2 வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் கொண்டுட்டு போகணும். எதுக்காக கொண்டுட்டு போகணும்னா, பகவான்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்து, பகவானே நான் வாழைப்பழம், தேங்காய் அதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். பார்த்து என் பிள்ளைலாம் டாக்டர் ஆக்கி விடு, இன்ஜினியர் ஆக்கி விடு, எனக்கு நிறையா சொத்து சுகத்தையெல்லாம் நிறையா கொடு, இந்த ஊரே என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், நல்லா நான் ஊருக்கே நல்லா பெரிய ஆள் ஆகணும், கோடி கோடியாக நல்லா சம்பாதிக்கணும், இப்படியெல்லாம் வேண்டிக்கணும். இப்படியெல்லாம் போய் வேண்டாதீங்க.
இந்த 2 வாழைப்பழமும் இந்த தேங்காயும் கொடுத்து ஒரு வெத்தலை பாக்க வச்சு விட்டு சாமிகிட்ட உள்ளதையும் கேட்டால் அந்த சாமி கொடுக்குமா? இதெல்லாம் எதுக்காக கொண்டுட்டு போகிறது தான்? நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக கொண்டுட்டு போகிறது. நம்மளை காப்பாற்றிக்கிறதுனா என்ன? இந்த 2 வாழைப்பழம், இந்த ஒரு தேங்காய், இதெல்லாம் போய் கோயிலில் உடைப்பாங்க. அப்படி உடைச்சிட்டு கண்ணு உள்ள மூடியை நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. வெத்தலை பாக்கு வாழைப்பழத்தை நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. சூடம் சாமியெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ கண்ணு உள்ள மூடியில் வந்து சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கும். அந்த முளைத்தன்மை உள்ள இடத்துல, முளைக்கிற தன்மை உள்ள இடத்துல வாழைப்பழத்தை நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம அப்படியே இந்த கோயிலை சுற்றி வந்து அப்படி உட்காந்து அந்த தேங்காய் நச்சுன்னு உடச்சி அந்த தேங்காயை ஆளு கொஞ்சமாக தும்புவோம். அந்த வாழைப்பழத்தை தும்புவோம். இந்த வெத்தலை பாக்க உள்ளே போட்டு மெல்லும். ஆக இது வாரத்தில் ஒரு நாள் செய்யும்போது ஒரு வாரத்துக்கு தேவையான நம்ம உடம்புல உயிரணுக்களை நல்லபடியாக வீரியமாக உருவாக்கிக்கு தெம்பாக எந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழி. நம்ம அந்த காலத்தில் முன்னோர்கள் செய்தது, சித்தர்கள் அதெல்லாம் செஞ்சுது. இதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு பகவான்கிட்ட வெளியே கேட்டால் கொடுப்பாரா? கொடுப்பாரு. நீங்கள் பெருசாக அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது செய்யணும். நல்ல விஷயங்கள் நிறைய செய்யணும். இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், நம்ம என்னுடைய சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும், அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த எதிர்காலத்துக்கு எதாவது பண்ணிட்டு போகணும். ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறது, பகவான் நம்மளுக்கு நிறையா கொடுத்தா ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறது, ஒரு அனாத ஆசிரமத்துக்கு உதவி செய்கிறது, நிறைய சோறு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறது, ஏழை பிள்ளைங்களுக்கு கல்விக்கு பணம் கொடுத்து உதவுறது, முதியோர்களுக்கு பணம் கொடுத்துருவது, மரங்கன்று நிறையா நடுறது, கோயில் கட்டுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ இறைவன் கொடுத்துருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கணும். கம்மியாக பணம் கொடுத்தானா கம்மியான விஷயம் செய்யுங்க, நிறைய பணம் கொடுத்தானா பெரிய விஷயமா பார்த்து செய்யுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பெருசாக செய்யும்போது நீங்கள் இந்த செஞ்ச செயல் இந்த பிரபஞ்சத்தில் போய் பதிவாகி அது திரும்ப ரிட்டன் உங்களுக்கே நீங்கள் திரும்ப பிறக்க வரலாம், இல்லை உங்கள் சந்ததியினருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு வரலாம். வந்து அது பெருசாக அந்த ஊருக்கே நீங்கள் பெருசாக வாழலாம். அந்த மாதிரிலாம் இதெல்லாம் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மேக்னெட்டிக் பவர் உலகத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ராமபெருமான் எங்கே இருந்தாலும் அவருடைய விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தார். காட்டில் இருக்கும்போதும் அவருடைய தர்மத்தை குறையாமல் ராமபெருமான் செஞ்சுக்கிட்டே இருந்தார். நகரத்தில் இருக்கும்போதும் அவருடைய தர்மத்தை குறையாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதனால தான் இந்த உலகம் பிரபஞ்சத்தை முழுசுலேயும் எல்லா இடத்துலையும் இந்த ராமநாமம் பெறுது. எதையுமே மதமாக பார்க்காம சாமியாக பார்க்காம நீங்கள் ஒரு மனித நேயத்தோடு பார்த்து வரணும். இதெல்லாம் அவங்க எதுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இயேசுநாதர், புத்தர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சிடாது. ஒருத்தருக்கு இது பாயசம் பிடிக்கும், ஒருத்தர் ரசம் பிடிக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியை காட்டி ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு மனிதர்கள் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் சிவனை பிடிக்கும், அப்படியெல்லாம் அவங்கெல்லாம் அவங்க ஒவ்வொரு ஸ்டோரியில் போய் பார்த்தா அவங்க தர்மத்தை தான் கடைப்பிடிச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த தர்மத்தோடு தான் வந்திருக்காங்க. அப்போ எல்லோரும் ஒரு விஷயத்தை பிடிச்சி போனால் என்னதுன்னா அது தர்மம் தான். நீங்கள் தர்மத்தோடு வாழும்போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட இறைவனாக நீங்கள் மாறிடுவீங்க. அதுதான் கோட்பாடு. இதை தான் அவங்க சொல்லிட்டு வருவாங்க. எங்களை மாதிரி மாறணும்னா நீங்கள் எங்களை மாதிரி செயல்களை உங்களை மாற்றிக்கணும். எங்களை மாதிரி செயல்களை மாற்றிட்டு நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம வழியாக வந்த அந்த பதிவுகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம அந்த குணங்களை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. நம்மளை விடாது, சுற்றி ஒன்று போட்டு எப்படியும் நம்மளோட குணத்தை காட்டிடுவோம். சில பேர்கிட்ட நம்மளை நடந்துக்கும். ஆனால் இதை ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி ஐயோ நேற்று இந்த இடத்துல தவறு பண்ணிட்டோமே, இந்த தவறு நாளைக்கு அந்த நடக்காமல் அவங்க மனசு புண்படாமல் நடக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி போகணும். இல்லாட்டி அவங்க ரூட்டை மாற்றிக்கணும், இல்லை அவங்கள வாழ்த்தி பேசணும். நிறையா அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நிறையா இருக்குது. பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிறது, இப்படி சொல்லி தான் நம்மளை மீட்டு கொண்டுட்டு வரணும். நம்ம ரொம்ப பூமாதேவி எப்படி நரகாசுரம் அழுத்தி கொண்டுட்டு போய் உள்ள அசுரம் கொண்டுட்டு போய் அடியில் வச்ச மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப கீழே வைத்து அதை நோண்டி எடுத்துகிட்டு வரணும்னா நிறைய நல்ல செயல்களை செய்யணும். நிறைய நல்ல செயல்கள் செஞ்சு நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்களை வளர்த்துக்கணும். வளர்த்துக்க உள்ளே இருக்கிற அந்த கெட்ட செயல்கள் வந்து மறைஞ்சிடணும். முழு பூசணிக்காயை சொத்தில் மறைச்ச கதையாக. ஒரு ஊரில் திருடுற குடும்பம், அந்த முனிவர் வராங்க. அந்த முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு இந்த வழி காட்டுங்கன்னு. இனிமேல் திருடுற தொழிலாம் பார்க்காத, ஒரு நல்ல தொழிலை பார்த்து நீ நல்லா விடணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்க திருடுறதை விட்டுறாரு. ஆனால் அந்த திருட்டு பட்டம் மட்டும் போகவே இல்லை. அப்புறம் திரும்ப அந்த முனிவர்கிட்ட போகிறாங்க. இப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை? இல்லை, எனக்கு எல்லாம் வசதியும் நல்லபடியாக ஆகிட்டேன், நல்லா சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், திருடுறதான இல்லை. ஆனால் அந்த பேர் மட்டும் மறையவே இல்லை. அப்படியா? ஒன்றும் கவலைப்படாது,
டெய்லி வர்ற பசியில் வர்றவங்களும் சோறு போடு அப்படின்னா, அதேமாதிரி டெய்லி வர்றவங்களும் பசியில் வர்றவங்களும் சோறு போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அந்த திட்டு போய் வீடா அந்த அங்கே இருக்குது அப்படின்னு கையை கட்டுவாங்க. இப்போ எப்படின்னா, ஓ அந்த சாப்பாடு போடுற வீடா அந்த அங்கே இருக்குது அப்படின்னு. ஆக நல்ல விஷயங்கள் செய்ய செய்ய அங்கே அந்த பேரே மாறி போயிடுச்சு. அந்த சாப்பாடு போடுற வீடா அங்கே இருக்குது. இப்போ பேர் மாறி இல்லை, அதான் முழு பூசணிக்காயே சோத்தில் மறைக்கிறது. நல்ல விஷயங்கள் செய்ய செய்ய நம்மளுடைய நேமு மாறும். நம்மளுடைய என் பேர் நவநீத கிருஷ்ணன். ராமா ராமான்னு எழுத ஆரம்பித்தோன்னே இப்போ எங்கேயாச்சும் பார்த்தா என் பேர் நவநீத கிருஷ்ணனை கூப்பிட்றாங்க, வாங்க ராமரை அப்படிங்கிறேன். பேர் மாறி போச்சு. அந்த பேர் வச்சுக்கிறதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் எங்கேயாச்சும் போகும்போது நான் பகவானுக்கு தெரியும், ராமருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்றா நம்பர் அயோக்கிய கீழ்த்தரமான எண்ணங்களும் ரொம்ப கீழ்த்தரமான புத்திகளும் ரொம்ப அசுத்தமாக இருக்கிற ஒரு மனசு உள்ள வந்தால் நான் தான். ஆனால் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக நான் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி பகவானுக்கிட்ட ராமர்கிட்ட போகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாருக்குள்ளேயும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ எனக்குள்ளே எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுத்து அதை தூய்மைப்படுத்தி அந்த அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தி அந்த ராமர்கிட்ட கொண்டுட்டு போய் பாதத்தில் வைக்கணும். அது வரைக்கும் நான் போராடி தான் ஆகும். ஒவ்வொருத்தரும் அப்படி தான், ஒவ்வொருத்தர் ஆத்மாவும் சுத்தப்படுத்தி தான் கொண்டுட்டு போய் அந்த இறைநிலையில் அடையணும். அதுக்காக நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். என்ன பண்ணுறது? அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்களை மாற்ற பகவானுக்கிட்ட நெருங்கி போயிட்டே இருப்போம். நம்ம செயல்கள் தப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டே இருக்கும். ஜெய் சீதாராம். சேர்ந்து முயற்சி பண்ணி ஜெயிச்சு அவங்கவுங்க இறைநிலை அடைவோம். ராம ராம ராம. ஜெய் சீதாராம்.